Are you a person who cares a lot about future? ஃபியூச்சரை பற்றி ரொம்ப கேர் பண்ணுறது ப்ரெசென்ட்டோட நிம்மதியை கெடுத்துருன்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். நான் பூமர்னு அவாய்ட் பண்ணியிருப்போம். பட் வாட் இஃப் தட் வாஸ் ட்ரூ? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணலாம். இப்போ இந்த ஃபியூச்சரை பற்றி கேர் பண்ணுறதுல 2 டைப் இருக்குன்னு வச்சுப்போம். ஒன்று, ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றி, நெக்ஸ்ட் கரியரில் பேஷன்லாம் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுறது. இது பிரச்சனை இல்லை, இது உன்னை வேலை செய்ய வைக்கும். ப்ரெசென்ட்ல எஃபோர்ட் போடுறதுக்கு ஒரு ஸ்டிமுலையாக ஆக்ட் பண்ணும். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் பாயிண்ட் 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு டைப் இருக்குல்ல, அது எப்படின்னா தேவை இல்லாமல் ஃபியூச்சரில் வரப்போகிற அவுட்கமை இது முன்னாடியே கணிச்சு, ஐயோ இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்படி நடந்துட்டா எப்படி இதை சமாளிப்போம், நாளைக்கு இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், நாளைக்கு இது நடக்குமே அது நடக்குமேன்னு உன்னை ஓவர் திங்க் பண்ண வச்சு பிரசன்டோட நிம்மதி மென்டல் பீஸை கெடுக்கிறத தாண்டி நம்ம முன்னாடி சொன்னா இல்லையா பாயிண்ட் 1, அதை அப்படியே டோட்டலா ஸ்பாயில் பண்ணி உன்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை இழந்து இன்னைக்கு போட வேண்டிய எஃபோர்ட்டை கூட போட முடியாம ஆக்கிரும். இதனால உன்னோட ஃபியூச்சரே காலியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ், இப்படி ஆகிருமோன்னு நினைச்சு உங்களுக்கு ஒரு விஷயத்து மேல பயம் வந்தா அந்த மேட்டரை அப்படியே மறந்துடுங்க, யோசிக்க கூட செய்யாதீங்க. ஸோ உன்னை பயமுறுத்துற விஷயத்த அதை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் அதை பத்தி யோசி. நாளைக்கு வரப்போகுதுன்னா இன்னைக்கே பயந்து தூக்கில் தொங்கிடாத. மேட்ரு புரிஞ்சுதா? The moral is your present is your future.